ஸ்டாஃப் லோன் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் ஸ்டாஃப் லோன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் லோன் பேஜ் அப்பியர் ஆகும். அப்ளை லோன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டாஃப்க்கு லோன் அப்ளை பண்ணுமோ அந்த ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து மினிமம் அமௌண்ட்டு 20,000 தான், மேக்ஸிமம் அமௌண்ட்டும் 20,000 தான். ஸோ அமௌண்ட் ஃபீல்டில் 20,000 ஃபில் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்துட்டு மினிமம் டென்யூர் அண்ட் மேக்ஸிமம் டென்யூர் 10 months தான். ஸோ 10 ஃபில் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மோடு என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் அக்கௌண்ட் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாஃபுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிவிட்டு எலிஜிபிளாக இருந்ததுன்னா ப்ராசஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். இப்போ ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ குயிக் மெனுவில் ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஸ்டாஃப் லோனுக்கு நேராக இருக்கிற ட்ரான்சாக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் பேஜ் அப்பியர் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். இப்போது ஸ்டாஃப் லோன் திரும்ப கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஆட் பண்ண லோன் அமௌண்ட்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகிருக்கும். தேங்க்யூ.